ஒரு ஹயனா அயன் ட்ராப்ல மாட்டிக்கிச்சு, லெக் கிரஷ் ஆகி பெயின்ல கத்திக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்துட்டு ஒரு டீர் அந்த சைடு போகுது. இட் ஹேட் அ சாய்ஸ், இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏன்னா அது ஒரு எனிமி. பட் அது ஸ்டாப் பண்ணி, பாவம் ஹயனா எவ்வளவு கஷ்டப்படுது, இப்ப மட்டும் நான் ஹெல்ப் பண்ணலனா நான்லாம் நல்ல மானே இல்லைன்னு அதோட கொம்பை யூஸ் பண்ணி ட்ராப்பை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஃபைனலி ட்ராப் கொஞ்சமா ஓப்பன் ஆயிடுது. ஹயனா உடனே தன்னோட காலை வெளியில எடுத்துருச்சு. ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் கிளாக், ட்ராப் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை டீரோட ஹார்ன் மாட்டிக்குது. அது பிரேக்கும் ஆயிடுச்சு. பிளட் ஓடுது. பெயின் தாங்கவே முடியல. பட் ஹயனாவோ ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காம நொண்டி நொண்டி ஓடி போயிடுச்சு. டீர் கீழே விழுந்தாலும் அதோட மைண்ட்ல ஒரு பீஸ், ஐ சேவ்ட் அ லைஃப் அப்படின்னு நிம்மதியா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுது. நைட்டும் ஆயிடுச்சு. பிளட் ஸ்மெல் ஜங்கிள் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ அந்த ஹயனா திரும்பி வருது. பட் இந்த தடவை தனியாக இல்ல, ஃபுல் பேக்கோட. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் த ஹோல் பேக் சரௌண்டட் த டீர். அதுல முன்னாடி இருந்தது யார் தெரியுமா? அந்த டீர் சேவ் பண்ண அதே ஹயனா தான். எஸ், நோ கில்ட், நோ மெர்சி. ஃபர்ஸ்ட் பைட்டே அதுதான். ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த டீருக்கு தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. த ஒன் ஐ சேவ்ட் பிகேம் மை டெத். சைக்காலஜில இதை பேத்தாலஜிக்கல் ஆல்ட்ரிசம்னு சொல்லுவாங்க. ஹெல்பிங் த ராங் பர்சன் கேன் டிஸ்ட்ராய் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் எமோஷனல் இல்லை, ஃபீலிங்ஸ்ல இல்லை, திங்க் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைனா உங்க நல்லதே உங்களை அழிக்க கூட கூடும். இதே மாதிரி உங்க லைஃப்ல யாராச்சும் நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா கீழே ஐ வில் ப்ரொடெக்ட் மீன்னு டைப் பண்ணிட்டு இனிமேட்டு ஏமாறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ ஏமாந்துருந்தாங்கன்னா அவங்கள இங்கே டேக் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட கடமை.